ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸ் இது 3 சேர்த்துருக்கேன். காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 70% வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் வந்து ஒரு 70% வந்து நல்லா வெந்து வரணும். முழுமையாக வந்து நீங்கள் வதக்கி விட்டுறாதீங்க. ஒரு 70% மட்டும் இந்த காய் வெந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு மட்டும்தாங்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேர்க்க போகிற மசாலாலாம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த காய்க்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இந்த காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கவே கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஃப்ரைட் ரைஸ் மசாலா இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து கடையில் விற்குங்க. இந்த பாக்கெட் வந்து 12 ரூபா தான். இந்த பாக்கெட் வந்து நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் செய்கிறேன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இந்த காய் கூட இந்த முட்டையை நல்லா பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து ரைஸ் வைக்கலைங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வடித்த ரைஸே வந்து மிச்சம் இருந்துச்சு. அதில் தான் நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். ரைஸ் எல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த ரைஸு, மசாலா, முட்டை, இந்த காயெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் சாதம் ஏதாவது மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சுலபமாக ஒரே ஒரு இந்த மசாலா பாக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.